ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பெர்ஃபெக்ட் க்ரௌனோட 12th எபிசோட தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல கிராண்ட் பிரின்ஸ் கிரவுன் பிரின்ஸா பதவி ஏற்கிறதுக்காக போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கதையோட ஆரம்பத்துல அரசரை காட்டுறாங்க. ஒரு முதல் முறையா அரசவையில ஒரு ராஜாவா உட்காரும் போது அவர் வாயிலேந்து வந்த முதல் வார்த்தை இந்த முடியாட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். அதை எல்லாரும் கேட்டு அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயங்கர சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல போய் சுத்தி சுத்தி வந்து எதுக்காக சோகமா இருக்கீங்க, இந்த விஷயமா அந்த விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நீ கொஞ்சம் அமைதி இருக்கியா அப்படின்னு கத்திரா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இந்திய வரலாற்றிலே முதல் முறையா இடம்பெற்று இருக்கு, இத முதல்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் இல்லையா, இப்படி ஒரு முடிவையா எடுக்க போறாரு அப்படின்னு எங்கேயும் சுத்தி சுத்தி வரான். அப்போ ஹீரோயினோட தாட்ல இதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டது அப்படியே வருது. நாளைக்கு நீங்க பிரின்ஸ்ல இருந்து கிரவுன் பிரின்ஸா மாற போறீங்க, ஒரு இளவரசர்ல இருந்து மகாராஜாவா ஆக போறீங்க, அப்படித்தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ மட்டும் இளவரசில இருந்து மகாராணியாக போற அதான உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, எனக்கு இந்த பிரைட் எல்லாம் தேவையில்லைங்க, முதல் முறையா நீங்க அரசரானோன்னு என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த முடியாட்சியை நான் ஒழிக்கணும், இதுக்கப்புறம் இந்த முடியாட்சி எல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே காமனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரகடனத்தை கொண்டுட்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. ஆனா மத்தவங்க எல்லாம் இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியலையே. ஆமால, நம்ம அவங்களுக்கு எல்லாம் நிறைய தொல்லை கொடுத்துட்டோம்ட்டு சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த முடியாட்சியை ஒழிக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது. இதை நான் முன்வைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி அவளோட கையை பிடிச்சு சொல்ல, என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்களை புரிஞ்சுப்பேன், முடியாட்சியை ஒழிப்ப, பரம்பரை பட்டங்கள் மற்றும் அந்தஸ்து இதுவே ஒரு சலுகையா மாறக்கூடும். ஃபியூச்சர்ல இந்த கட்டுப்பாட்டெல்லாம் முடியாட்சியில இருந்து தானே உருவாது, அது எல்லாத்தையும் முறியடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் இதை ஒரு தேச துரோகமால நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இது ஒரு புரட்சின்னு தெரிய வந்துச்சு. உங்களோட கனவு என்னவோ அதன்படியே நானும் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுறேன். எனது நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குயினா இப்பதான் அந்த பட்டத்தையே பெற்ற, திடீர்னு அந்த பட்டத்தை விட்டு கூட முடியாட்சி எல்லாம் வேண்டான்னு சொன்னா உன்னால ஒத்துக்க முடியுமா? எனக்கு அந்த அந்தஸ்து எல்லாம் வேண்டாம், எனக்கு குயினா இருக்கணும்ன்ற அந்தஸ்தெல்லாம் எனக்கு வேணும்னு நான் எப்பவுமே சொன்னதில்ல. ஆனா ஒவ்வொரு வாய்ப்பும் என்னை விட்டு விட்டு தவறி போகும்போதுதான் நான் கோவமா இருந்தேன். இப்ப எனக்கு புரியுது, நீ என்னோட புரட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவளும் சிரிக்கிறா. இந்த பக்கம் அரசவையில அங்க இருக்கிற மந்திரிகள்லாம், நீங்க மன்னர் ஆன உடனே முடியாட்சி ஒழிக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்க, ஆமா இதுதான் நிரந்தரமானது, முடியாட்சின்னு ஒண்ணு எதுக்காக இருக்கணும், எல்லாருமே சரிசமமா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க வருஷம் முறைப்படியா ஒரு கருத்து கணிப்பை நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் முடியாட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு எதிர்ப்பு தான் அதிகமாயிட்டு போகுது. அப்படியெல்லாம் இல்லைங்க, அது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையே, அத எல்லாரும் ஒண்ணு கூடி முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தரோட தலையில இருக்கிற கிரீடம் அதோட தகுதியை நிரூபிக்கிறதுக்காக இல்லைங்க. கிரீடங்கிறது பெர்மனண்டா இருக்கும், ஆனா அதை சூட்டிக் கொள்றவங்க தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க, அதோட மதிப்பு அதன் இடத்திலேயே அடங்கி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு ஹீரோ சிரிச்சுட்டு, மக்களோட ஆதரவு இல்லாத மன்னர் நமக்கு தேவையே இல்லைங்க, இது உங்களோட வார்த்தை அப்படிங்கறத நானும் நம்புறேன், ஆல்ரெடி இது மாதிரி நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்க, மறந்து போயிட்டீங்களா என்ன? அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அரசர்கள் வரலாம் போலாம், ஆனா முடியாட்சி அப்படியே நிலைச்சுதாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. இங்க அரச குடும்பத்தாரையும் சங்கத்துல இருக்க மந்திரிகளையும் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் அதை கண்டிப்பா எதிர்ப்பாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. ஆனா இந்த பிரச்சனை பெரும்பாலும் அரசர் முடிவெடுத்த அந்த முடிவுலையே சார்ந்துள்ளதுங்க. முடியாட்சி வேணான்னு அரசர் தானே சொன்னாரு, அவருக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. எப்பவுமே முடியாட்சியும் அரசியல் உலகமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா மாட்சிமை பொருந்திய மன்னருக்கு நம்பிக்கை இருக்குமா இல்லையானே தெரியலையே, இத பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு பிரைம் மினிஸ்டர் வெளியில வரும்போது, அங்க இருக்க மீடியா பீப்புள் எல்லாம் சுத்தி நின்று, முடியாட்சியும் ஒழிக்க போறீங்களா, இத கேள்விப்பட்ட உடனே ஷாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு பிரைம் மினிஸ்டர் மீடியா முன்னாடி வந்து, தேச மக்கள் இத பத்தி யாருமே கவலைப்பட வேண்டாம், கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல ஏற, அந்த நேரத்துல வேற ஏதாவது சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் தகவலை கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பரபரப்பா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மீடியால 34வது மன்னரின் முதல் நிகழ்ச்சி நிறைவு வெளியிடப்பட்டது. அதுல அவர் வந்த உடனே முடியாட்சியை ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இத பத்தின கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் அரசவையிலேருந்து வெளியில வந்த உடனே மக்கள் எல்லாரும் பயப்படாம இருங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ அண்ணனும் அண்ணியும் கேட்டுட்டு, என்னது முடியாட்சியை ஒழிக்க போறாங்களா, அதுவும் மன்னரா முடிசூட்டினா அன்னைக்கு இப்படியாப்பட்ட முடிவை எதுக்காக எடுக்கணும், அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு அவங்களுக்குள்ள குழப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் மதர் குயினை காட்டுறாங்க. உங்க அப்பா போய் பார்க்கும்போது எதுக்காக மூஞ்ச கொண்டுட்டது என்கிட்ட காட்டுற, எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க, பெத்த அப்பனுக்கும் நீ பெத்த மகனுக்கும் இப்படியாப்பட்ட இழிவு கொண்டு வந்து சேர்த்திருக்க, என்ன காட்டி கொடுத்திருக்க, அவனோட முடியாட்சிய இன்னொருத்த கிட்ட கொடுக்கற அளவுக்கு போயிருக்க அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு பேச, டக்குன்னு இவங்க நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலப்பா, என் பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இந்த போர் பாய்க்கு நான் என்னென்ன பாவம் பண்ணனோ அத்தனையும் தெரிஞ்சிருக்கு, இத்தனை நாள் அவன் சைலண்டா இருந்திருக்கான், அவனுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் பாவத்துல இருந்து விடுபட முயற்சி பண்ணிட்டேன், அதே மாதிரி நீங்களும் பாவம் பண்றதை விட்டுருங்க, இதோட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன சொல்ற, ரெஜிஸ்ட்ரிக்கு எல்லா விஷயமுமே தெரியுமா, அது எப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அவன் எல்லாத்தையுமே கண்ணால பாத்திருக்கான்பா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் பேச்சே இல்ல, நீங்க திருந்துங்க, என்ன மாதிரியே திருந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது மதர் குயினை அவங்க அப்பா கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு தெரியல. மதர் குயினோட முகம் அப்படியே வாடி போயிடுது. அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல சம்பந்தம் இருக்கு, அவன் தான் வெடி வச்சு கிராண்ட் பிரின்ஸ கொல்ல நினைச்சவனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மதர் குயினும் நினைச்சு பாக்குறாங்க, அவன் கிராண்ட் பிரின்ஸா இருக்கும் போதே அவனை ஒழிச்சிடணும், அவன் மட்டும் மகாராஜா ஆனா அவனை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அதை கேட்டுட்டு மதர் குயின் அப்படியே சோகமா கொஞ்ச தூரம் சிறைச்சாலையில நடந்து போகும்போது ஆப்போசிட்ல பிரைம் மினிஸ்டர் நின்னுட்டு இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேரும் பேசினதை அவங்க கேட்டுட்டாங்க. அப்படியே அவன் பொறுமையா மதர் குயினை நோக்கி நடந்து வர இவங்க பயந்து அப்படியே பின்வாங்குறாங்க. இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கீங்க, வாங்க உங்களை அரசவை வரைக்கும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல மதர் குயினுக்கு ரெஜிஸ்ட்ரி கிட்ட இருந்து கால் வருது. அதை கட் பண்ணிட்டு ஓகே நான் உங்க கூட வரேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புற மாதிரி இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. என்னப்பா என்னோட மச்சான் இப்படி அரசவையில உட்கார்ந்த உடனே முடியாட்சியை ஒழிப்பன்ற மாதிரி சொல்லியிருக்காரு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, டேய் வார்த்தைய பார்த்து யூஸ் பண்ணுடா, மச்சாங்கிச்சான்லாம் பேசக்கூடாது, இப்ப அவரு மகாராஜாவை எப்பயுமே முறை சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது, மகாராஜர் மட்டும்தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இவன் அப்பா நீங்க இப்ப மகாராஜர் ஆயிட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கு அப்பா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, டே சும்மா இருக்கியா, முதல்ல உன் பின்னாடி இருக்கிற குத்தத்தை நீ பாரு, மத்தவங்களை பத்தி நம்ம பேச முடியாது, சர்ச்சையும் எழுப்ப முடியாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, மருமகளும் ஏன்பா அப்படி பேசுறீங்க, இது நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை இல்லையா, நீங்க ரொம்ப பயமுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவர் எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் மதர் குயினை கூட்டிட்டு வரும்போது மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலா அவனுக்கு என்னன்னா, இவன் ஃபர்ஸ்ட் மகாராஜா ஆனதே பிடிக்கல, இப்ப மகாராஜர் ஆனதுக்கு அப்புறம் முடியாட்சியே இருக்க கூடாதுன்னு வர சொல்லிட்டான். சோ இதெல்லாம் ஒழிக்கணும்னா யாரையாவது பிளாக்மெயில் பண்ணி தானே ஆகணும். நேரா மதர் குயின் ஆல்ரெடி பாவம் பண்ணிருக்கா, அந்த கிரைம் இன்னும் வெளியில வரல, அதனால அவகிட்ட வந்து பேச்சு கொடுக்குற மாதிரி, ஏன் இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்கிட்ட பவர் இல்ல அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ல, ஏன் உங்ககிட்ட பவர் இல்ல, அவங்களோட பையனை நீங்க காப்பாத்தணும்னா அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயம் உலகத்துக்கு தெரியக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி மதர் குயின் அவன் பிளாக்மெயில் பண்ண, அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. அரசர் உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல டூ ஓடி வந்து அரசாங்கத்துக்கு ஃபண்ட் கொடுக்கறத பிரைம் மினிஸ்டர் நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படணும், என் கிட்ட ஃபண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அவளோட கேஸ்டல் பியூட்டி ஃபண்ட் மொத்தத்தையும் அரசாங்கத்துக்கு கொடுக்கறன்ற மாதிரி ஒத்துக்க, இந்த விஷயத்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவனோட பிஏ வந்து சொல்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவ ஸ்ட்ரைட்டா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு, அப்பா நம்மளோட ஃபண்ட் எல்லாம் அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம், இப்போதைக்கு அங்க கொஞ்சம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண, அவனோட அண்ணனும் எதுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி பேசுறான். அரசாங்கத்துக்கு தானே கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு யோசனை இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஓகே கொடுத்துடலாம், ஆனா நீ இப்ப அவளை பாதுகாப்பா கொண்டுட்டு போய் அரண்மனையில விடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் அவளை கொண்டுட்டு போய் பாதுகாப்பா விடணுமா, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவ ஒரு மகாராணி தானே அப்படிங்கிற மாதிரி லுக்கு விட, அவளுக்கே அவ மகாராணின்னு இன்னும் ஃபீல் ஆலங்க. ஆனா அவங்க அப்பா அவளை ரொம்ப மரியாதையோட வழி அனுப்பி வைக்க, அண்ணன் கொண்டுட்டு போயிட்டு பாதுகாப்பா அரண்மனையில் விடும் போது, அந்த நேரத்துல கேஸ்டல் பியூட்டில இருந்து சம்பாரிச்ச காசு உன்னோடது, நீ அதை அரண்மனைக்காக செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இவளும் நார்மலா பேசுங்கடா, சும்மா குயின் அது இதுன்னுட்டு, நான் சாதாரண பொண்ணுதான், நீங்க எல்லாருமே முன்னாடி என் மேல கோவத்தை காட்டுவீங்க, இப்ப எல்லாருமே கருணையா நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ குடுக்குடுன்னு இறங்கி விட, நானா கருணையாவா பேசுற அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள ஒரு வெக்கமா வருது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அரசர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல குயின் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வந்தவன் நேரா எனக்கு ரொம்ப அப்படியே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது, இவன் செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நேரா வந்தோடனே அவனோட மடியில படுத்துக்கிட்டு, உன் மடியில படுக்கிற சந்தோஷம் இருக்கே அது எதுக்குமே ஈடாகாது, இப்படியே இருக்கணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லாம போயிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, நீ முன்னாடி மாதிரி இல்ல, இப்போ ஒரு மகாராணி சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எங்க அப்பனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் போக மாட்டேன்னா என்ன, ஆனா
அரண்மனையில இருக்கவங்க யார்கிட்டயுமே சொல்லல, அதுதான் பிரச்சனை. அங்க போனோன்னு அவங்க என் மேல காட்டின மரியாதை இருக்கே, அது வேற லெவல். வாழ்க்கையே அப்படியே ஒரே செகண்ட்ல மாறி போன மாதிரி இருக்கு. எனக்கு எதுவுமே பிடிக்கல. உன் மடியில இப்படியே படுத்துக்கிட்டு உன் நெஞ்சில சாஞ்சிக்கிட்டா போதும், இது தவிர வேற எதுவுமே எனக்கு வேணும்னு தோணல அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அவளோட கையில அவன் முத்தமிடுறான். இன்னொரு தடவை முத்தம் கூட அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மெஜஸ்ட்ரி தூங்கிட்டு இருக்கும் போது அம்மா பக்கத்துலயே உட்காந்து அவனுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட ஞாபகங்கள் முழுக்க பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு கார்ல வந்தா இல்லையா, அதுல போது. அப்போ ஓப்பனாவே மிரட்டிருப்பான், ஓப்பன் த்ரெட் கொடுத்திருப்பான். என்னன்னா, நீ ஆல்ரெடி கிரைம் பண்ணிருக்க, உங்க அப்பாவும் கிரைம் பண்ணிருக்காங்க, எனக்கு மட்டும் சப்போர்ட்டா இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னோட கிரைம் வெளியில வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீ கூட தான் ஏன கொல்ல ட்ரை பண்ணிருக்கேன்ற விஷயம் எனக்கு தெரியும், இது பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, கொல்ல ட்ரை பண்ணன்னு மட்டும் தானே உனக்கு தெரியும், என்னைக்கா இருந்தாலும் அவனை நான் தான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பான். அதை இவன் நினைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்க மெஜஸ்ட்ரி அப்படியே தடவி கொடுத்து, உன்னை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கவலைப்படுறா. இந்த பக்கம் ப்ரொட்டஸ்டே நடக்குது. ஹீரோயினோட அண்ணன் கேஸ்டல் குரூப்பை நோக்கி போகும்போது, அது எப்படிங்க ஃபண்ட் எல்லாம் கொடுக்கலாம், அதுவும் 100 பில்லியன் ஒன் அப்படின்ற மாதிரி அவனை கேள்வி கேட்கும் போது, அதோட இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோட் அவுத்து உதறிட்டு அவன் பாட்டுல போக பின்னாடியே மீடியா பீப்புள்ஸ் ஓடுறாங்க. இந்த பக்கம் டூ அரசரும் உட்காந்து அரசாங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது டூ டக்குன்னு அரசனை பாக்குறா. அந்த நேரத்துல ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்ற மாதிரி அரசர் கேட்க, அதுக்கு நீங்க மதர் குயினை போய் மீட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்களோட போராட்டத்தை அவங்களே முடிச்சு வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் மெஜஸ்ட்ரி கூட மதர் குயின் நடந்து வரும்போது, இந்த முடியாட்சி இல்லாத தேசத்தை நினைச்சு உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏம்மா உங்களுக்கு பயமா இருக்கா, ஏன் அதை பத்தி நினைக்கிறீங்க, சந்தோஷமான விஷயம் தானேன்ற மாதிரி அது சொல்லுது. அவங்க ரெண்டு பேரும் நடந்து போறத ஹீரோயினும் ஜோயும் பார்த்துட்டு, பரவாயில்லையே இப்பெல்லாம் மகாராணி அதிகமா வெளியில வராங்க, ஆக்சுவலா அவங்க அப்பா இருக்கும் போது ரூமுக்குள்ளே இருந்தவங்க அடப்பட்டு கிடந்தவங்க இப்பதான் ஃப்ரீயா இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை ஹீரோயினும் நோட் பண்றா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் மதர் குயினை மீட் பண்ண போயிருப்பா. அந்த நேரத்துல உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான் ஏன் பயப்படணும், ஆனா எதுக்காக அரசர் இன்னும் என்னோட தண்டனையை நிறைவேற்றாம இருக்காருன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல மதர் குயின் பிரைம் மினிஸ்டருக்கு கால் பண்ணி நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு சிரிக்கிறான். சோ என்ன முடிவு எடுத்தாங்கன்னே தெரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல எல்லா மந்திரிகளும் கூடி இருக்க அங்க பிரைம் மினிஸ்டர் வராரு, அதே சமயத்துல அரசரும் வராருன்னு அறிவிக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அரசர் வந்த உடனே, நீங்க சமர்ப்பிச்ச மனுவை எல்லாத்தையுமே நான் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது, மன்னர் தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கீங்க, என்னோட கடமையை நிறைவேற்றுமாறு அமைச்சர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து மன்றாடியது சரியா அப்படின்னு கேட்க, பிரைம் மினிஸ்டர் டக்குன்னு, நாங்க மக்களோட சார்பாக தான் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம் மார்ச்சிமி பொருந்தியவரே, மக்களோட ஆசைலாம் இது கிடையாது, மக்களோட கோரிக்கையும் இது கிடையாது, மக்கள் கிட்ட யாருமே கணக்கெடுப்பு எதுவுமே நடத்தல, எல்லாருமே சமமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்துல இருக்கவங்க ராஜ்யத்துல இருக்கவங்க மட்டும் அவங்களோட அதிகாரத்தை பொதுமக்கள் கிட்ட செலுத்துறாங்க, அவங்களுக்குன்னு தனியா ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட அதிகாரத்தை வச்சு மத்தவங்கள துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு, எல்லாருமே சமமா இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி மன்னர் சொல்ல, அவங்க எல்லாருமே இது பேசிக்கிறாங்க. நீங்க எல்லாருமே என்ன நினைக்க விரும்புறீங்க, இது ராஜ்யமும் இல்ல முடியாட்சியும் இல்ல, இது ஒரு ராஜ்யமா டெவலப் பண்ணிக்கிட்டு உங்களோட மதிப்பு மிக்க அந்தஸ்தை மட்டும்தான் உயர்த்திக்கிறீங்க அப்படின்னு அரசர் சொல்ல, அதுக்கு பிரைம் மினிஸ்டர், இந்த சமத்துவமற்ற உலகத்துல சலுகைகளாக பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த தேசத்துக்கு ஒரு அரசனோட பங்களிப்பு வெறும் நிதி சார்ந்தது மட்டுமல்லங்க, பொருளாதாரம், ராஜதந்திரம் மற்றும் கலாச்சாரம் இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அதோட செல்வாக்க பரப்புகிறது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசும்போது, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் உள்ள நுழையறா. ஓ அதனால்தான் நீ மகாராஜாவே கொல்ல நினைச்சியா அப்படின்ற மாதிரியான கேள்வியை முன்வைக்க, அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போறாங்க. பொருளாதாரம், ராஜதந்திரம், கலாச்சாரம் இதுக்காகவா மன்னரை கொலை செய்ய நீ நினைச்ச, அவரோட முடியாட்சிய அவரு முடிச்சுக்க விரும்புறதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாருமே சமமா வாழணும்ன்றதுல என்ன தப்பு இருக்கு, அதுக்காகவா கொலை செய்ய முயற்சி பண்ண, கொலை செய்ய தூண்டி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அரசர் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரைம் மினிஸ்டரும் என்ன பேசுற அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு இவ பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து வச்சு அதுல வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு அதை ஆன் பண்ணி விடுறா. அதுல உன் கணவர் நெருப்புல எரிஞ்சு செத்து போன மாதிரி உன்னோட பையனும் செத்து போனோன்னு நீ ஆசைப்படுறியா, அப்போ நீ ஒரு முதல் குற்றவாளின்னு உனக்கு முத்திர குத்திர மாட்டாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி மதர் குயின் கேட்க,
நான் அப்படியே வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் ஆடுவீங்க, ஆனா நான் வாயை திறந்து பேசினா முடிசூடிய அரசன் அப்படியே சரிஞ்சு போயிடுவான்ட்டு கவலைப்படுறீங்களா என்ன? நீ அரசரை பத்தி அந்த அளவுக்கு கவலைப்படுற? நீ அயான கொலை செஞ்ச முயற்சி பண்ணவனாச்சே அப்படிங்கிற மாதிரி மதர் குயின் சொல்ல, எவ்வளவு செலவானாலும் அதை நான் பண்ணாம இருக்க மாட்டேன், அரசரை நான் தான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் மதர் குயின்கிட்ட பேசிட்டு இருந்தத ஹீரோயின் கேட்டுட்டு அப்படியே கண் கலங்குறா. நான் என்னோட அப்பாவை சிறைச்சாலையில பார்க்க போன அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்திருந்தான். நான் உன்னை அரண்மனைக்கு திரும்ப கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என் மகன் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அந்த காலை கட் பண்ணிட்டு அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டரை நான் ஆன் பண்ணிட்டேன். இதுதான் பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட பேச வரான்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். மன்னர் ரொம்ப சாஃப்டானவரு, அவரு ரொம்ப கருணையான இத நான் அவர்கிட்ட ஏன் சொல்லலனா அவரு இத நினைச்சு ஃபீல் பண்ணுவாரே ஒழிய முடிவெல்லாம் எடுக்க மாட்டாரு. தன்னோட கூட இருந்தவனே இப்படி குழி பறிக்கிறான்ட்டு கவலைப்படுவாரு. அதனாலதான் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்றேன். நீ தைரியமான பொண்ணு. ஆனா பிரைம் மினிஸ்டரை பொறுத்த அளவுக்கு இத அவன் சும்மாலாம் விட மாட்டான். ஆனா இந்த ப்ரூஃப் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அமைச்சரவையில வச்சா பிரைம் மினிஸ்டரால பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ ரெக்கார்டரை ஹீரோயின் கிட்ட கொடுத்தனுப்ப அத இங்க எல்லாரும் முன்னாடியும் பிளே பண்ணி காட்டிரா. அத அரசர் கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க பக்கத்துல இருக்க அமைச்சர் இதை நம்ம தீர விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, யாராவது பிரைம் மினிஸ்டருக்காக இப்ப பரிந்துரை பண்ணி பேசுனீங்கன்னா நீங்களும் குற்றவாளியா கருதப்படுவீங்க அப்படின்ற மாதிரி மன்னர் கடுங்கோபமா சொல்ல, அந்த நேரத்துல அரசரே அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஹீரோவையும் ஹீரோயினையும் மாத்தி மாத்தி பார்க்க அரசவையே ஆடி போது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பிரைம் மினிஸ்டர் அரசரை கூப்பிட்டு தனியா பேசும்போது ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அவளை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணேன். உன் கூட இருக்கும்போது அவளுக்கு எந்த அளவுக்கு கொலை முயற்சி நடந்துட்டு இருந்துச்சு அதை நீ யோசிச்சு பாத்தியா? அதனாலதான் கெட்டவங்க கூட நான் கை கோக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபைனலா ஹீரோ அதை கேட்டுட்டு அவ உனக்கு சொந்தம் இல்ல, அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அதை கேட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறான். அடுத்த சீன்ல வெளியில அவன் வரும்போது போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் அவன் மீட் பண்ணும்போது எல்லாத்தையும் நீ கரெக்டா முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்றான். இருந்தாலும் தன்னோட தோழனாச்சே இப்படி முதுகுல குத்துவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்றான். இந்த விஷயத்த அரசியலமைப்புல பேசின மொத்த விஷயத்தையுமே மீடியால பேசுறாங்க. அதாவது இனிமே முடியாட்சி வேண்டாம், மக்களாட்சி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்லிட்டாரு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு முதல் முறையா ஓட்டெடுப்பு நடக்குது. மக்கள் முடியாட்சி தான் வேணும் இல்ல மக்களாட்சி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போடலாம் அப்படிங்கறத டிவில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது, இந்த அரசரே மன்னரேன்லாம் என்ன கூப்பிடாத, நார்மலா என்னோட பேரை சொல்லி கூப்பிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே ஆகட்டும்ன்ற மாதிரி ஹீரோயினுக்கு தான் அது சாதாரணமா வர விஷயமாச்சே, பேரை சொல்லி தான் கூப்பிடுவா. இந்த பக்கம் ஜோயும் டூவும் நின்னுட்டு இருக்காங்க. அது ஒரு பஸ் ஸ்டாப்ல. இப்ப பொறுமையா ஜோய் டோயோட கைய அப்படி தொடப்புவா. அந்த நேரத்துல அவ எதிர்பாராத விதமா டைம் பாக்குறதுக்காக பேக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரத்துல நீ இப்ப வீட்டுக்கு போற இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா உனக்கு அரண்மனை வீடுங்கிறதுனால நான் என்னோட வீட்டுக்கு போகணும், இது வீக்கெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல அரண்மனை உனக்கும் வீடாயிடும் அப்படின்ற மாதிரி ஜோயும் சொல்ல இவளுக்குள்ள சந்தோஷம். ஹே உன் மூஞ்சில ஏதோ ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு, இங்க கிட்டக்க வாயேன் அப்படின்ற மாதிரி டூ ஜோய கூப்பிட டக்குன்னு முத்தமிட்டுறா. அந்த நேரத்துல நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேனா அப்படின்ற மாதிரி டூ ஜோய் கிட்ட கேட்க, இல்ல கரெக்டா தான் நீ நடந்துக்கிட்ட அப்படின்ட்டு அவனும் முத்தமிட ஆரம்பிக்க, அந்த நேரத்துல பஸ்ஸும் வந்து நிக்குதுங்க. இந்த வீக்கெண்டுனா அரசவையில வேலை செய்யறவங்களா அவங்களோட வீட்டுக்கு போவாங்க போல இருக்கு. சோ பஸ் மொத்தமுமே ஜோய் மேடம்ல இருந்து மதர் குயினோட அசிஸ்டன்ட் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரும் இந்த விஷயத்த பாத்துட்டுறாங்க. பாத்துட்டு இவங்களை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண வேணாம், பஸ் எடுங்க டிரைவர் அப்படின்ற மாதிரி இவ்வளவு பஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா முதல் முறையா அவங்களோட காதல பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல மன்னர் ஒரு அறிக்கையை விடுறாரு. அதாவது இது வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் மன்னர் ஆட்சி தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த முடியாட்சினால மத்த பிரிட்டிஷ் ஆட்சியோ ஃபாரின் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து வர எதிர்ப்புகளை தவிர்த்து நாட்டு மக்களை காத்துட்டு இருந்தாங்க. சில சமயத்துல அது பாதுகாப்பு இந்த நாட்டுக்கு கொடுத்திருந்தாலும் மத்தவங்களோட முன்னேற்றத்தை அது தடுத்துச்சு. இப்ப மக்கள் அவங்களோட ஓட்டெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி மக்களாட்சி வேணுமா இல்ல முடியாட்சி வேணுமான்னு முடிவு பண்ணிருக்காங்க. மக்களோட தீர்ப்பை இப்ப முன்னிலை வச்சு இனி கிரௌனை யாருமே கைப்பற்ற முடியாது. அதாவது முடியாட்சி இல்ல, என்கிட்ட இந்த பொறுப்பை வழங்கி இருக்கிறதுனால அரசியல் அமைப்பால் எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பால இந்த முடியாட்சிய இதோட முடிச்சு வைக்கிறேன். இப்படிக்கு 34வது மன்னர் லியோன் அப்படின்னு அவனோட சீலை போட்டுறான். இதுக்கப்புறம் இந்த மன்னர் ஆட்சி இல்ல மக்களாட்சி அப்படிங்கறத அறிவிக்கவும் செஞ்சிடறான். இந்த விஷயத்த ஹீரோயினை வச்சு முன்னாடியே எழுதியிருப்பான். அதை இப்ப மக்கள் முன்னாடி படிச்சு காட்டுறான். அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஈக்குவல், இந்த மன்னராட்சி அவங்களுக்கான தனியான ராயலிட்டி கிடையாது, இந்த பணக்கார
பணக்காரங்களுக்கான ராயலிட்டி கிடையாது, எல்லா மக்களும் சரிசமமா கருதப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கொரியால பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் சந்தோஷம் தானே படுவாங்க. இத மத்த அமைச்சர்களும் ஏத்துக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த அரசரோட சீட் இருக்கும்ல, அதையே இவன் பார்த்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட பேரை சொல்லி அவன் கூப்பிட, இவளும் அவனோட பேரை சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட, ரெண்டு பேரும் போலான்ட்டு கை கோத்துட்டு அந்த அரண்மனையை விட்டு போறாங்க. நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கேஸ்டல் பியூட்டிக்கு அப்படியே என்ட்ரி ஆகும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஒண்ணு சேர்ந்து நம்ம குயின் கேஸ்டல் பியூட்டிக்கு திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மீடியா பீப்பிள்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா அவளை பாருங்களேன், ஜோஷா திரும்பவும் எப்பவும் போல ஹார்ட் எல்லாம் காமிச்சு போஸ் கொடுப்பாளே அதே மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கா, போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா, கையில ஹார்ட்டை காமிச்சுக்கிட்டே இருக்கா. இப்படியே அவ பண்ணிட்டு போகும்போது ஆபீஸ்க்குள்ள போன உடனே அவளோட சீட்டை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வந்திருக்கோம், நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவளோட நேம் போர்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு கிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது டூ வந்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவளோட சீட்ல போய் உட்காந்து அப்பாடா இந்த சீட்ல உட்காரும் போதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்ட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது டேபிள் மேல பாருங்களேன் அவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கா. என்னது இவ்வளவு வேலை பெண்டிங்ல இருக்கா அப்படின்ட்டு டூ கிட்ட கேட்ட உடனே இப்பெல்லாம் உங்க அண்ணன் சரியா வேலை பாக்குறது இல்ல, அவங்க கிட்டதான் அந்த வேலையெல்லாம் ஒப்படைக்க சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொன்னோன்னே இவ ஒவ்வொரு ஃபைலா எடுத்து பார்த்துட்டு அவங்க அண்ணனை ஐபேட்ல கண்ணா பின்னாடி கிறுக்கி திட்டிட்டு இருக்கும் போது அவனும் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு இப்ப என்னால இப்போதைக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, அது ஏன்னா நீ அத்தையாக போற, நான் அப்பா ஆக போறேன், என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்போ நீ அங்க இருந்து அவளை பாத்துக்க போற. ஆமாமா, அங்க இருந்து அவளை நான் கண்ணு கருத்துமா பாத்துக்கணும் இல்லையா, என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பின்னாடியே துரத்திட்டு போறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பாருங்களேன், மன்னரா இருக்க வேண்டியவ இப்ப பொண்டாட்டிக்காக சமைச்சிட்டு இருக்கான், அதுவும் ஜோக் கூட. ஏங்க இப்படியே நீங்க வீட்டுக்குள்ள சும்மா சுத்தி வரீங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, நீங்களும் ஏதாவது வேலையை பார்க்கலாம்ல, இன்னும் அரசாங்க பணிகள் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க ராஜ்யத்தை தான் கைவிட்டுட்டீங்க, ஆனா அங்க இருக்கிற வேலைகளை யாரு பாப்பா, அதை போய் பாருங்க, விட்டுட்டு நீங்க கிச்சன்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இது பாக்குறதுக்கே நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லடா இந்த வேலையும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அரசாங்க வேலையும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டெண்ட் பண்ணி பேசும்போது உனக்காக நான் சமைச்சிட்டு இருக்கேன், டின்னருக்கு சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு அவன் இவன் பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிடுறா. பேபி சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. அதை சோய் பார்த்துட்டு நைட்டு உங்க கூட உட்காந்து சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லாமல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சோய் கேட்க, ஆமா அவளும் வரமாட்டாளா, டூவும் சாப்பிடறதுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்னது 2 பேரும் சாப்பிட வர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவனுங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துறானுங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவனுங்க வெளியில சாப்பிட போயிடுறாங்க. அந்த நேரத்துல யாருமே இவங்களை கண்டுகிட்ட மாதிரி தெரியலங்க. அதாவது மக்களாட்சி இருந்த போது இவங்க வந்தாலே அந்த இடத்துல யாருமே மன்னர் வந்துட்டாரு, அரசவையில இருந்து கிரவுன் பிரின்ஸ் வந்துட்டாங்க, கிராண்ட் பிரின்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட்டம் சேரும்ல. பட் இப்போ யாருமே கண்டுக்கல, அவங்க பாட்டுல நிம்மதியா உட்காந்து சோயும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சோயோட கையில ரிங் இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு என்னடா ரிங் இது அப்படின்ற மாதிரி கேட்க, அது டூ எனக்கு போட்டு விட்டா, எங்களோட 3வது ஆனிவர்சரிய அபாவமா வச்சு இதை போட்டு விட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இது புதுசா ஒரு பழக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நார்மலான பழக்கம் தான், எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதாவது நான் உன்னை காதலிக்கிறேன்ட்டு ரிங் போடுவாங்க, அதே மாதிரி பையனோட கையிலயும் பொண்ணு போடுவாங்க, அதே மாதிரி நீயே ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, ப்ரப்போசலா அதை எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதான் ப்ரப்போசல், இங்க காமிச்சு லவ் யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அது ஏன் நினைச்சு இவன் வெக்கப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் சோய் டூ கிட்ட இருந்து கால் வந்தோடனே அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினை காட்டுறாங்க. அவ உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அவளை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்பா வந்த உடனே எப்பவுமே அப்பா அவளை அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தோ இல்ல குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சோ பேச மாட்டாரு இல்லையா, ஆனா அவங்க அண்ணனும் அவளும் அப்பப்ப அடிச்சுக்கிறது இதெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறேன், நீங்க எப்பவும் போல ஒன்னாவே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளுக்குள்ள இப்பதான் அந்த குடும்பத்துல இவளை ஏத்துக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலே வர ஆரம்பிக்குது. அப்படியே கண் கலங்கி நிக்கிறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க அந்த பிரைவேட் ரெசிடென்சிக்கு வந்திருக்காங்க. சோய் மேடம் பாருங்களேன், ரொம்ப மாடர்னா மாறி இருக்காங்க. இங்க வாங்கல மெஜஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் பெட்ல உட்கார வைக்க, என்ன புதுசா எனக்கே உட்காந்துக்க தெரியாதான்ற மாதிரி அவன் கேட்க, அப்படியே இவங்க ரிமோட்டால அந்த பெட் அப்படியே லிஃப்ட் பண்ண அது ஒயின்னு தூக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா, நீங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணதான் இப்படி ஒரு பெட்டை நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நேரத்துல சோய் பொறுமையா மிஸ் ஜோய் அப்படியே சீண்டி விட, மிஸ் ஜோயும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாவது, 3 வருஷத்துல ஏதாவது குழந்தை குட்டி அப்படின்ற மாதிரியான நல்ல செய்தியை சொல்ல மாட்டீங்களா, நீ ஏக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது குழந்தை குட்டியா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க தான்
தான் அதெல்லாம் முடிவு பண்ணி சீக்கிரமா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சோய் சொல்லிட்டு குடுன்னு அங்கிருந்து மிஸ்டர் சோயை கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு ஓட 2 பேரும் ஓடாதீங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்போ ஹீரோயினும் ஆபீஸ் விட்டு பிரைவேட் ரெசிடென்சிக்கு வருவாங்க. அப்ப பார்த்தா ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே பயந்துடுறான். என்னையா தூங்காம இப்படி நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, பொண்டாட்டி வீட்டுல என்னெல்லாம் புருஷன் இப்படி தூங்க முடியும், அவ வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ அதான் விஷயமா, ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமான வேலை இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு வேலை என்னன்னா, என் அண்ணன் திடீர்னு வந்து என்ன மீட் பண்ணா. எங்க அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல டூவும் பிரெக்னெண்டா இருக்கலாம். ஒரே குழந்தைகளா பிறந்து அப்படியே குதூகலமா வாழ போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷமா சொல்லிட்டு, இன்னும் என்ன நீ அதை விட சந்தோஷமா இருக்க, பிரைட்டா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, கேஸ்டலுக்கு நிறைய வருமானம் வந்திருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு குடுன்னு ஓடுறா. இந்த நேரத்துல இவனால ப்ரொபோஸ் பண்ண முடியல. சரி எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அவ குளிச்சு முடிச்சுட்டு வந்து படுக்கலான்ட்டு இவன் கையில படுத்துட்டு இருப்பா. அந்த நேரத்துல அவன் இவளோட கையில இருக்க ரிங்க பார்த்துட்டு, ஏய் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், எல்லாருமே இப்பெல்லாம் ரிங் போட்டுக்கிறாங்க, அதாவது பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் போட்டு விடுவாங்களாம், மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அதை பத்தி உனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அதை பத்தி என்ன கவலையா அப்படின்ட்டு, ஹே ஹிஜு அப்படின்ற மாதிரி எழுப்பி பாக்குறான். பட் அவன் நல்லா தூங்கிட்டியா, இப்போ உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவனும் தூங்கிடுறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல குயின் மதர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ஹீரோவும் போயிருக்கான். இப்போ மெஜஸ்ட்ரி என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் இப்போ பெரிய மியூசிஷியன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த அரசாங்கம், ராஜ்யம், சூழ்ச்சி இதெல்லாம் இல்லாம ஹாப்பியா இருக்கிற மாதிரி அவங்களும் இவன் கிட்ட சந்தோஷமா பேசுறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இவன் பே பண்ணிடுறான். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, அகாடமிக் போறான்ற மாதிரி சொல்ல, ஓ அவன் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு இருந்தான், எலிமெண்டரி ஸ்கூல்ல அகாடமிக்கு போயிட்டானா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்கள வழி அனுப்பும் போது, நீ சேஃபா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களும் சேஃபா இருங்க இரானி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான். அப்பெல்லாம் யாருமே மதர் குயின் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல பேரை சொல்லியே கூப்பிடுறாங்க. அடுத்த சீன்ல இவங்களோட அரண்மனையில இந்த பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது, இப்படியாவது இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு ஜோய் கிட்ட புலம்பிட்டு இருக்கும் போது, அந்த இடத்துக்கு டூவும் ஹீரோயினும் வந்து நிக்கிறாங்க. அந்த ஹீரோயினும் கேட்டுறா, இவனும் பின்னாடி அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சைகை காட்ட, பின்னாடி பார்த்தா ஹீரோயின் அதை கேட்டுட்டா போல இருக்கு. கேட்டுட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. அங்க இருக்க பொக்கேவை எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்த உடனே, பூக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு, பரவாயில்ல ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ற போல இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, லாஸ்ட் நைட் ஏதோ ரிங்கு ப்ரப்போசல் இதை பத்தி பேசிட்டு இருந்தீ அப்படின்னு அவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசா நகை வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன புதுசா நகை வாங்கணும்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு 3 வருஷம் ஆகியும் அவளை ப்ரப்போஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப வெக்கப்படுறான். இப்ப என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்ல திரும்பவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்க, அதுதான் முதல்ல ஒரு தடவை ஆயிடுச்சு, திரும்பவும் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல ரிங்கெல்லாம் மாத்தி எல்லார் மாதிரியும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி இவன் கேட்க, டே கல்யாணம்ன்றது எனக்கு பிடிக்காது, அதை 2வது தடவை பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே தூக்கி போட்டு அவ பாட்டுல போக, இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். 3 வருஷமும் முத்தத்தை தவிர வேற என்னடி கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நேரத்துல இவ ஃபர்ஸ்ட் சீன்ல இவளை பொண்ணு பாக்குறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது, அவன் ஸ்டைலா விசிறி எடுத்து விசிறி அப்படியே அவன் கண்ணால இவ கண்ணை பார்த்து, உனக்கு எதனால கல்யாணத்துக்கு ஆசை வந்துச்சு, எதனால என்ன பிடிச்சிச்சுன்ற கேள்வியை கேட்டிருப்பான்ல, அதே மாதிரி எப்பயிலேருந்து என்ன பிடிச்சிச்சு அதை சொல்லுன்ற மாதிரி கேட்க, நான் முதல் முறையா உன்னை பார்த்தல, அப்பயிலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இவ டக்குன்னு அந்த இல்லும் அம்பும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல முதல் முறையா சந்திச்சிருப்பா இல்லையா, அதை நினைச்சிட்டு அந்த ஆர்ச்சரி பண்ணிட்டு இருக்கும் போதா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அதுக்கு முன்னாடி நீ அங்க அரண்மனையில நிறைய லைட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிளாஷ் பண்ணாங்கல்ல, அதை பார்த்து நீ ரசிச்சிட்டு இருக்கும் போது நான் முதல் முறையா உன்னை பார்த்தேன், அதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்துட்டேன், நீ அதை ரசிச்சிட்டு இருக்கும் போதே உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நீ ஸ்டாக்கரா, என்ன ஃபாலோ பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா அதுக்கப்புறம் தான் நான் நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து அவளை கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் அவங்களோட அன்பை அப்படியே பகிர்ந்துக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த அரசாங்கம்னு ஒண்ணு நடந்துச்சு இல்லையா, அதனால அங்க இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அருங்காட்சியமா அமைச்சிருக்காங்க. அத ஹீரோ பார்க்க போறான். அங்க யூஸ் பண்ண எல்லா பொருட்களும் இவங்க யூஸ் பண்ணது. அது மட்டும் இல்ல, அவன் லாஸ்டா போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, இத கடைசி மன்னர் போட்டிருந்தாரு அப்படின்ட்டு இவனோட பேர் போட்டிருக்க. அதுக்கப்புறம் அப்படியே அவனோட நினைவுகள், அப்பா முதல் முறையா அண்ணனோட ட்ரெஸ்ஸை போடும்போது அடிச்சு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அதே நேரத்துல இவனுக்கு அந்த ட்ரெஸ் கிடைச்சும், இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்க விரும்பல, இத மக்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன்ட்டு அந்த அரசாங்க பதவியை விட்டு கொடுத்துட்டு மக்களோட மக்களா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினும் மீட் பண்ணிக்கும் போது, எக்ஸிபிஷனுக்கு போனியே எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, வா
உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஸ்டேடியத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா போன வருஷம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இவங்க அரண்மனையில ஒரு பெரிய ஆளு, இப்ப காமன் பீப்புளா மாறிட்டாங்க. அதனால எனக்கும் அதே மாதிரியான ஜெர்சியை போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா டெக்கோரம் அப்படி இப்படின்லாம் பேசுவீங்க, இப்ப என்னடா அதே ஜெர்சியை போட்டுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அது மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட சீட்ல உட்காரும் போது பின்னாடி டூவும் ஜோயும் உட்காந்துருக்காங்க. அங்க கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட பேஸ்பால் கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணும் இல்லையா, அப்ப டூவும் ஜோயும் அது ஃபோக்கஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கை காட்ட கேமரா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கோங்கன்னு பழைய மாதிரி கேட்க, இந்த தடவை ஹீரோ கிட்டக்கு வந்து கிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டா டெக்கோரம்னு சொல்லுவ இந்த இடத்துல வந்துட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் கிஸ் பண்ணாதான் டெக்கோரம்னு இப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு முத்தம் கொடுக்க, அதுதான் அங்க இருக்கவங்க மொத்த பேரிச்சு ஏறப்பாறாங்க. அதை பார்த்துட்டு ஒன் மோர் டைம்னு அங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்க, அவ்வளவுதான் திரும்பவும் அவங்க கிஸ் பண்ண ஸ்டேடியமே ஆரவாரப்படுது. அதுக்கப்புறம் நார்மல் மக்களோடு மக்களா இவங்களும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத சொல்லி இந்த மொத்த டிராமாவையும் முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபெக்ட் கிரவுன் அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆக்சுவலா இது முழுக்க பவர் கட், அதனால தான் என்னால சீக்கிரமா போஸ்ட் பண்ண முடியல. லேட்டா போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. மீண்டும் வேற ஒரு டிராமால சந்திக்கலாம். தேங்க்யூ.